திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பார்க்கலா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதை, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூட்டு, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இள ஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அதுவும் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இன்னோரை ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்திற்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார். பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை.
இஸ்ரேல் மக்களை வேற்றினத்தார் முன் அவர் புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை, எக்காலத்திற்கும் அவர் கடவுள். உங்களுடைய நெறிக்கெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். நான் அடிமைய வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவன் நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைத்து பேர்வகை கொள்கிறது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்றும் உள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் உள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின. அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. அவர் சொன்னார், உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட்டார், அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார். ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தம் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். வலிமை மிக்கதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் களிகூரும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நான் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யோவேல் நூலிலிருந்து வாசகம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனமாறுகின்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார்.
அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன், பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினால் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போக விடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருள் செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவில் நின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேற செய்யும்போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருள் செயல் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால், நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டு எறி, அது பாம்பாய் மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு இணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டு எறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறு செய்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோன் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவன் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினான். பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் நதி கரையில் நின்று கொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை. என் கையில் உள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் நதியிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி உனது கோலை எடு. எகிப்து நாட்டுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு. அவை இரத்தமாக மாறும். ஆக எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிலுள்ள கல் தொட்டிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மட்டும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார். நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் நதியிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்திய நைல் நதி நீரை பருக இயலாமல் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றான். அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை. எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதிகள் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாட்கள் 7 கடந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அவர் நமக்கு வாழ்வை தந்துள்ளார். நாம் எவ்வாறு ஜெபிப்பது என்றும் நமக்கு அவர் கற்பித்துள்ளார். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவர் செய்ததை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. பிரியமான சகோதரர்களே, நற்செய்தியின் கட்டளைகள் இறைவனின் பாடங்களை அன்றி வேறில்லை. அவை நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளங்கள்.
விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஊன்றுகோல்கள். இதயத்தை உண்பிக்கும் உணவு. சரியான பாதையில் நம்மை நடத்தும் துடுப்புகள் அவை. நமது மீட்பை பத்திரமாக வைத்திருக்கும் பாதுகாப்பு. அவை மண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகளின் மனங்களை படுப்பிக்கும். அவை விண்ணரசிற்கு நம்மை பாதுகாப்போடு இட்டு செல்பவை. இறைவன் தமது ஊழியர்களான இறைவாக்கினர்கள் பலவற்றை சொல்ல வேண்டுமென்றும் அவரது மக்களால் செவிமடுக்கப்பட வேண்டுமென்றும் விரும்பினார். மகனால் பேசப்பட்டவை இன்னும் எத்துணை மகத்தானவை! இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய அதே இறைவார்த்தையால் இவை சான்று பகரப்படுகின்றன. அவரது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துமாறு இறைவார்த்தை இப்பொழுது நமக்கு கட்டளையிடுவதில்லை. அவர் நேரில் வந்து வழியை நமக்காக திறந்து அதை நோக்கி நம்மை இயக்குகின்றார். முன்னர் நாம் நோக்கமில்லாமலும் குருடாகவும் சாவெனும் இருளில் அலைந்தும் திரிந்தோம். இப்பொழுதோ ஒளி எனும் அருளினால் நாம் ஒளிர்விக்கப்பட்டு வாழ்வின் நெடுஞ்சாலையில் நடைபோடுகின்றோம். ஆண்டவரும் நமக்கு முன்பாக இருந்து கொண்டு நம்மை இயக்குகின்றார். மீட்பை நோக்கி நாம் முன்னேறும் பொருட்டு ஆண்டவர் நமக்கு பல ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் அளித்துள்ளார். நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கும் விதத்தில் செபிக்கும் முறையையும் நமக்கு அளித்துள்ளார். அவர் நமக்கு வாழ்வை அளித்துள்ளார். அவரது வழக்கமான தாராளத்தன்மையோடு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்பித்துள்ளார். மகன் நமக்கு கற்பித்த வார்த்தைகளில் தந்தையிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கப்படுவதற்காக நமக்கு அவர் அதை எளிதாக்கியுள்ளார். உண்மையாக வழிபடுவோர் ஆவியிலும் உண்மையிலும் தந்தையை வழிபடும் நேரம் வரவிருப்பதை அவர் ஏற்கனவே முன்னறிவித்துள்ளார். முன்பு வாக்களித்ததை அவர் இப்போது நிறைவேற்றினார். இவ்வாறு அவர் நமக்களித்த புனிதத்தின் வழியாக ஆவியையும் உண்மையையும் பெற்றுள்ள நாம் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக உண்மையிலும் ஆவியிலும் வழிபடலாம். தூய ஆவியை நம்மீது அனுப்பிய கிறிஸ்து நமக்கு அளித்த ஜெபத்தை காட்டிலும் வேறு எந்த ஜெபம் இன்னும் அதிகமாக ஆவியில் ஜெபிப்பதாய் இருக்கும்? தாமே உண்மையாக இருக்கும் மகனது உதடுகளால் சொல்லப்பட்ட ஜெபத்தை காட்டிலும் வேறு எந்த ஜெபம் இன்னும் அதிகமாக உண்மையில் ஜெபிப்பதாய் இருக்கும்? மகன் நமக்கு கற்பித்துள்ள வழியில் இல்லாமல் வேறு எந்த விதத்தில் ஜெபிப்பதாலும் அது அறியாமையின் விளைவாக மட்டும் இல்லாமல் பாவமாகவும் இருக்கும் என்பது புலனாகின்றது. அவர்தாமே அதை கட்டளையிட்டு கூறினார். இறைவனது கட்டளையை நீங்கள் புறக்கணித்து உங்கள் சொந்த பாரம்பரியத்தை நிறுவுகின்றீர்கள். ஆகவே என் சகோதரர்களே, இறைவனாகிய நம் தலைவர் நமக்கு கற்பித்துள்ளபடி நாம் ஜெபிப்போமாக. மகன் நமக்கு அளித்துள்ள வார்த்தைகளில் தந்தையை கேட்பதும் கிறிஸ்துவின் ஜெபத்தை அவரது செவிகளில் அங்காரம் இடச் செய்து அவரை கேட்க வைப்பதும் நமது ஜெபத்தை நட்பின் ஜெபமாக ஒரு குடும்ப ஜெபமாக மாற்றும் மகனின் வார்த்தைகளை தந்தை அடையாளம் கண்டு கொள்வாராக. நம் இதயங்களில் வாழும் மகன் நம் உதடுகளிலும் தவழ்வாராக. தந்தைக்கு முன்பு பாவிகளின் பரிந்துரையாளராக அவரை நாம் கொண்டிருக்கின்றோம். பாவ மன்னிப்பை நாம் கேட்கும் பொழுது நம் பரிந்துரையாளர் நமக்களித்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமாக. அவர் நமக்கு கூறுகின்றார், என் பெயரால் தந்தையை நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு அருள்வார். எனவே கிறிஸ்துவின் சொந்த செபத்தில் உள்ள வார்த்தைகளில் ஜெபிப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக பலனளிக்கக்கூடிய ஜெபத்தை அவரது பெயரால் நாம் ஜெபிக்கக்கூடுமோ? ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவர் செய்ததை குறித்து எழுதிய ஆய்வுக்கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார்.
ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமீன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரை, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்ததைப் போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தருளும். ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்ததைப் போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்ததைப் போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தருளும். ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்ததைப் போல் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தருளும். மன்றாட்டுகள். விண்ணகத்திலிருந்து வந்த நமது உணவாகிய கிறிஸ்துவை வாழ்த்தி மன்றாடுவோம். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது நற்கருணை உணவில் எங்களுக்கு பங்களித்தருளும். உமது பாஸ்கா பலியின் ஆசிகளால் எங்களை நிரப்பியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். உமது வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் எங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய விடாமுயற்சியின் வழியாக நல்ல பயனை எங்களுக்கு அளித்தருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். உலகத்திற்கான உமது திட்டத்தை நாங்கள் ஆர்வத்தோடு நிறைவேற்றச் செய்யும். இதன் வழியாக திருச்சபை அமைதியின் நற்செய்தியை பரப்புவதாக. வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். உமது மீட்பின் அருளால் எங்கள் குற்றங்களை அகற்றியருளும். வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. வானகத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமது குடும்பத்தை கருணையோடு கண்ணோக்கியருளும். நாங்கள் உடல் ஒருத்தல் மேற்கொள்ளும் இக்காலத்தில் எங்கள் உள்ளங்கள் உமது அன்பினால் பற்றி எரிவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.